பிரேசில்ல இருந்து 62 நாடுகள்ல பாதுகாப்பா சுத்தி வந்து 63வது நாடாக இந்தியாவுக்கு வந்த பெர்னாண்டா ஒரு பெண்ண மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஜார்க்கண்ட்ல உள்ள தும்கா அப்படின்ற ஒரு நகர்ல 7 அயோக்கிய நாய்கள் சேர்ந்து ரேப் பண்ணிருக்கானுங்க. இத அவங்களே பேசி காயப்பட்ட முகத்தோட வீடியோ போஸ்ட் செஞ்சிருக்காங்க, சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டிருக்காங்க. இதுல ஒரு ஆதங்கமான விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணு அனுமதி இல்லாம தொட்டா செத்துருவோன்ற பயம் ஏன் இல்ல? ஏன் அந்த மாதிரி சட்டத்தெல்லாம் நம்ம நாட்டுல கொண்டு வரல? இதே வந்து ஒரு அரபு கண்ட்ரில போயிட்டு இந்த மாதிரி பண்ணா சும்மா விட்டுருவாங்களா? தலைய வெட்டிடுவானுங்க. ஏன் அங்க பண்ண மாட்டாங்க? செத்துருவான்ற பயம். இதுல சில நாடுகள்ல குழந்தைக்கு எதிரான பாலியல் குற்றத்துல யாராவது ஈடுபட்டா அவனுடைய ஆண்மையை நீக்கணும்னு நாடாளுமன்றத்துல பேசி முடிவெடுக்கிறாங்க. இதுல பெரிய அசிங்கம் என்னன்னா, உலக அளவுல ஒரு புள்ளி விவரம் எடுத்திருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி. உலக அளவுலயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாட்டிலேயே உலகத்திலேயே இந்தியாவுக்கு தான் முதல் இடமா. ரொம்ப பெருமையா இருக்குல்ல இந்தியா இதுலயாவது முதல் இடத்துல இருக்குதுன்னு. அசிங்கமா இல்ல? ஏன் சட்டங்களை கடுமையா கொண்டு வரல? இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு ஏன் கொஞ்சம் கூட பயம் இல்லாம இருக்குது? ஏன்னா அந்த மாதிரி சட்டம் நம்ம நாட்டுல கிடையாது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கான வழிதான் என்ன? இன்னைக்கு யாரோ ஒரு பெண்மணி நாளைக்கு உன் குடும்பத்திலே நடக்கலாம். அமெரிக்காவும் பிரிட்டிஷ்காரனும் சொல்றானுங்க, எங்க நாட்டு பெண்கள் தயவு செய்து இந்தியாவுக்கு தனியா போயிடாதீங்க, அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அந்த நாய்ங்க சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இங்க என்ன அயோக்கியத்தனம் பண்ணுச்சுங்கன்ற சொல்றதுக்கு முன்னாடி ஏன் சட்டம் வந்து கடுமையா ஆக்கப்படல? ஏன் இத பத்தி ஊடகங்கள் பேசல? ஜனநாயகத்தின் 4வது தூண்களாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் இத பத்தி ஏன் அதிக அளவுல பேச மாட்டீங்க? இத மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏன் சேர்க்கல? சோசியல் மீடியால கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் பெர்னாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கூட அதிக அளவுல பரவப்படல. நிறைய பேருக்கு இது தெரியாமே இருக்கு. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி குற்றத்துல ஈடுபட்டா செத்துருவோன்ற பயம் வரணும்.